Hello friends, நான் CA சுமித் சிங் மூங்கியா பிஹாஃப்ல ஒரு நியூ மெத்தட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எதால நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். இந்த மெத்தட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓட ஒரு பார்ட், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மெத்தட். இந்த மெத்தடோட பேரு வந்து ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஃபிபோனாச்சி சீரீஸ் பற்றி தெரியணும். ஃபிபோனாச்சி சீரீஸ் வந்து இந்த நம்பர் சீரீஸ், இதில் நீங்கள் 0 or 1 ஆட் பண்ணுறீங்க. 0 or 1 மீன்ஸ் நம்ம சீரீஸில் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் தெரியுது. இந்த ரெண்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா எது தேர்ட் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் 1. அது நம்பர் சீரீஸோட தேர்ட் நம்பர் இருக்கும். அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் மீன்ஸ் 1 and 1 ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 2. 2 and 1 ஆட் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 3. 3 and 2 ஆட் பண்ணுறீங்கன்னா 5. ஸோ ஆன் நம்ம சீரீஸ் பண்ணுறோம். இதை தான் ஃபிபோனாச்சி சொல்லுவாங்க. ஃபிபோனாச்சி சீரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ். 55 இங்கே நாங்கள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். 55 நான் ப்ரிசீடிங் நம்பர் மீன்ஸ் இதோட முன்னாடி உள்ள நம்பர் கூட டிவைட் பண்ணுறேன் மீன்ஸ் 34ஆல். அப்புறம் எனக்கு ஆன்சர் கிடைக்கும் 1.618. அப்புறம் நான் 34 55ஆல் டிவைட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு ஆன்சர் கிடைக்கும் 0.618. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 1.618 மீன்ஸ் 161.8%. அப்புறம் 61.8%, 61.8 நம்பர், அப்புறம் 161.8 நம்பர் நம்மளுக்கு ட்ரேடிங்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர். ஸோ வாங்க நான் காட்டுறேன் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இதை அப்ளை பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஷேர் 300 rupees இன்க்ரீஸ் ஆகி 400 வரைக்கும் போயிருக்குன்னா மீன்ஸ் ஆல்ரெடி மேலே போகுது, அப் ட்ரெண்டில் இருக்கு. அப்போது இந்த ஷேர் வீந்து மீன்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் இது 61.8% வரைக்கும் வியும். அப்புறம் 61.8% இருந்து திரும்பி மேலே போயிடும். ஸோ 300 இருந்து 400 வரைக்கும் மேலே போயிருக்குன்னா 100ஓட வேகம் வந்திருக்கு. 61.8% வரைக்கும் இது கீழே வியலாம். 338.2 இருந்து திரும்பி இந்த மார்க்கெட் மேலே போகலாம் 400 வரைக்கும். இதே மாதிரி இந்த ஷேர் 400 லெவலும் கிராஸ் பண்ணிடுதுன்னா அப்போ நாம் இது நினைக்கலாம் 400 இருந்து 338.2 161.8% மீன்ஸ் 100 rupees திரும்பி மேலே போகணும். 300 to 400 எப்படி நாம் முன்னோட ட்ரெண்டில் பார்த்தோம். 100 rupeesோட வேகம் 338.20 இருந்து மேலே சைடு 100 rupeesோட வேகம் திரும்பி வரணும். 161.8% மூமெண்ட் திரும்பி மேலே சைடில் வரணும். இஃப் 400 கிராஸ் பண்ணிடுதுன்னா அப்போ. சிமிலர்லி இந்த ஷேர் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 400 இருந்து 300 வரைக்கும் வீண்டுட்டு வந்திருக்கு. அப்போ இது மேலே மட்டும் போகும். எது 61.8% வரைக்கும் மேலே போகும். 361.8% அப்புறம் இது திரும்பி கீழே வர ஸ்டார்ட் ஆகிடும் 300 rupees வரைக்கும். அப்புறம் 300 ஆலவும் கீழே வந்ததுன்னா நம்ம இது சொல்லலாம் 261.8 மீன்ஸ் அதே 100 rupeesோட வேகம் 361 rupees ஆல 100 rupees கீழே, இல்லைன்னா 361 rupeesல இருந்து 161.8% இருக்கு. இவ்வளோ ருபீஸ் கீழே போகும். இது அப்போ ஆகும் எப்போ 300ஓட லெவல் பிரேக் பண்ணிடும். கேட்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ஆனால் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இதை ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஹையில் இருந்து இந்த லோ வரைக்கும் இந்த லைன் வைக்கிறேன். நான் ஹையில் இருந்து லோ வரைக்கும் இந்த லைன் வச்சுட்டேன். இங்கே எந்த ஃபால் வந்தது அதை நான் ருபீஸில் மெஷர் பண்ண அவசியம் இல்லை.
இங்க இருந்து பாருங்க ஷேர் எங்க வரைக்கும் போயிருக்கு, 61.8% வரைக்கும் மேலே போயிருக்கு. அப்புறம் அங்க இருந்து ஷேர் திரும்பி கீழே வந்துருச்சு. இப்போ நீங்க சொல்லுவீங்க இது ப்ரெடிக்ஷனா இருக்கலாம் சார், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு மார்க்கெட். ஸோ நான் ஒரு வேலை பண்ணுறேன், நான் சொல்கிறேன் இங்கே இருந்து நீங்கள் ஷேரை ஷார்ட் சேல் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம் ஷேர் ஜென்ரலி மினிமம் இங்கே வரைக்கும் வருது, இதுவும் பிரேக் பண்ணி இருந்தால் ஷேர் இங்கே இருந்து 161.8% வரைக்கும் வரலாம். நான் அதுவும் உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். இங்கே இருந்து நான் இதை தூக்கி இங்கே வச்சுட்டேன். ஸோ எப்போ ஷேர் இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சு எனக்கு தெரியும் ஷேர் இப்போ இங்கே இருந்து 161.8% வரைக்கும் விழும். பாருங்க எக்ஸாக்ட்லி ஷேர் 161.8%ல விழுந்திருக்கு. அப்புறம் ஷேர் திரும்பி இங்கே இருந்து மேலே போகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்றும் சான்சஸ் உள்ள விஷயம் இல்லை, இதை ஜென்ரலி நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்காக இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன். ஸோ இங்கே ஷேர் இந்த லெவலில் இருந்து இந்த ஹை வரைக்கும் மேலே போயிருக்கு. ஓகே, அப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 61.8% இருந்து மேலே போக சான்சஸ் இருந்து, ஆனால் இது டைரெக்ட்லி கீழே போயிடுச்சு. முன்னால் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இப்போது நம்மளுக்கு தெரியும் ஷேர் இங்கே இருந்து 161.8% வரைக்கும் கீழே போகலாம். நீங்கள் பாருங்கள் 161.8% வரைக்கும் கீழே போயிருக்கு. அப்புறம் இங்கே இருந்து ஷேர் திரும்பி மேலே போகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வெறும் ஸ்பெக்குலேஷன் ஆர் சான்சஸ் இல்லை. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் நிஃப்டி இங்கே இருந்து இங்கே வரைக்கும் விழுந்திருக்கு. ஸோ மேலே எங்கே வரைக்கும் போனுச்சு 61.8% வரைக்கும். அங்கே இருந்த திரும்பி ஷேர் கீழே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லெவல் கிராஸ் பண்ணலை, அதனால நான் கீழே உள்ள லெவல் எடுக்க அவசியம் இல்லை. சப்போஸ் நான் இதை இந்த மாதிரி பிளாட் பண்ணிடுறேன். இங்கேருந்து நான் இந்த வேவை இங்கே வச்சிடுறேன். அப்புறம் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் விழுந்திருக்கு. அப்புறம் இந்த லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ மேலே சைட் போகும், எங்கே வரைக்கும் போகலாம். அஃப்கோர்ஸ் 161.8% வரைக்கும் எனக்கு மேலே போகிறது பார்க்க கிடைக்கலாம். இப்போ பாருங்க இது கொஞ்சமாக மேலே போகுது. இதால் ஆக்சுவலி நீங்கள் நோட் பண்ணலாம் க்ளோசிங் மேலே போகுது. ஜென்ரலி மார்க்கெட் இங்கே இருந்து ரிவர்ஸ் ஆயிடும். அப்புறம் எக்ஸாக்ட் ருபீஸ் டு ருபீஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியலனாலும் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் 61.8% எவ்வளோ அக்யூரேட்லி அது ஃபாலோ பண்ணுது. நீங்கள் இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் பிளாட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஷேர் திரும்பி வீழ்ந்திருக்கு. 61.8% வரைக்கும் வீழ்ந்திருக்கு. அப்புறம் இங்கே இருந்து திரும்பி மேலே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க இது எவ்வளோ நிறையா இடத்துல ஃபிட் ஆகுது. 5-6 எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு நிஃப்டியோட சார்ட்டில் பார்க்க கிடைச்சிது. நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுது. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண பிடிக்கலைன்னா ஆனால் கமோடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண பிடிக்குதுன்னா வாங்க அதுவும் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே சோயா ரிஃபைன் பேரில் ஒரு கமோடிட்டி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னா அதோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஷேர் மேலே போகிறது ஸ்டார்ட் ஆகிடுக்கு, அதனால நான் இங்கேருந்து பிளாட் பண்ணுவேன் இந்த ஹை வரைக்கும். நீங்கள் பாருங்கள் ஷேர் இங்கேருந்து மேலே போகிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஹை வரைக்கும். அப்புறம்
அங்கே இருந்து வீழ்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 61.8% வரைக்கும் வீழ்ந்திருக்கு. அப்புறம் மார்க்கெட் திரும்பி இங்கே இருந்து மேலே போகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ஷேர் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அதிகமாக ஆயிருக்கு. அப்ராக்ஸ் 610 இருந்து 710 வரைக்கும். ஸோ இங்கே வீழ்ந்துச்சுன்னா அப்போ நான் இந்த லெவல் கிட்ட பை பண்ணலாம். இதை ப்ரெடிக்ட் பண்ணி தட் இது இந்த லெவல் வரைக்கும் திரும்பி மேலே வரலாம். அப்புறம் இதுவும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஷேர் இன்னும் மேலே போகலாம். நான் அதுவும் பிளாட் பண்ணுறேன். இதால் நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி தெரியும். நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி பிளாட் பண்ணலாம். ஷேர் சப்போஸ் இந்த லெவலும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் 161.8% வரைக்கும் மேலே போயிருக்கு. அப்புறம் அங்கே இருந்து ஷேர் திரும்பி கீழே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா பாருங்க, இங்கே இருந்து இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் பிளாட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க 61.8% க்ளோஸில் தான் இப்போது இந்த ஷேர் இருக்குது. இங்கே இருந்து ஷேர் திரும்பி மேலே வர ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இங்கே வரைக்கும் டார்கெட் கூட இதை நம்ம வாங்கிடலாம். சப்போஸ் இதோட மேலே போகுதுன்னா இதை இப்படி வச்சு நம்ம டார்கெட் எடுக்கலாம். இது 161.8% வரைக்கும் வந்திருக்கும். பாருங்க 161.8% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் நாம் அதை பை பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன். இதே மாதிரி நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு இந்த மூமெண்ட் காட்டுவேன். நீங்கள் இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் வைக்கிறீங்கன்னா ஸோ ஷேர் இங்கேருந்து வீழ்ந்திருக்கு. ஆனால் இங்கே வரைக்கும் வீழ்ந்திருக்கு. ஷேர் 61.8% வரைக்கும் வீழ்ந்துருச்சு. அப்புறம் திரும்பி இங்கே இருந்து திரும்பி மேலே போகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி இது ஒரு ரொம்ப நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஹோப் பண்ணலாம் டார்கெட் 7500 வரைக்கும் வரலாம். இங்கே வரைக்கும் வந்திருக்குன்னா நீங்கள் செல் பண்ணிடுங்க. அப்புறம் இதோட மேலே போகுதுன்னா அப்போ நம்ம 161.8% டார்கெட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தட் இருக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப மேஜிக்கலாக ஒர்க் பண்ணுது. அப்புறம் மேக்ஸிமம் ஜனங்க இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஆப்வியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிருக்கும். தட் இஸ் வை நாங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸோட கோர்ஸ் பண்ணியிருக்கோம். எதால் இந்த எல்லா விஷயம் உங்கள் கூட டீட்டெயிலில் ஷேர் பண்ண முடியும். ஸோ வாங்க ஒரு ஸ்லைடோட லாஸ்ட் பார்ட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம். நான் இது சொல்ல ட்ரை பண்ணலை. எதை நீங்கள் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டீங்க அது உங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் ஃபிபோனாச்சி சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணுறது கற்றுக்கிட்டீங்க. ஆனால் இதுக்காக நாங்கள் எங்களோட சர்டிஃபைட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட கோர்ஸ் பண்ணியிருக்கோம். எது நீங்கள் டீட்டெயிலில் கற்றுக்கலாம். இது வெறும் சின்னதாக கிளிம்ஸ் மட்டும் தான், ஒரு சின்ன வீடியோ 4 to 5 minutes வீடியோ நாங்கள் பண்ணோம். நீங்கள் டீட்டெயிலில் கற்றுக்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் எங்கள் learnitrise.comல விசிட் பண்ணுங்கள். கன்க்ளூட் பண்ணுற சமயத்தில் நான் இது மட்டும் தான் சொல்லுவேன் தட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டோட கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இதால் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். நான் சொல்லுவேன் நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. மார்க்கெட் அனாலிசிஸ் அக்கார்டிங் தான் இது மூவ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் learnitrise.comல நாங்கள் இந்த ஆன்லைன் ட்ரேட் கற்றுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்க ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுப்போம். அதுக்காக ரொம்ப நாமினல் சார்ஜஸ் ஆகும். எவ்வளோ நீங்கள் ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அதோட ரொம்ப கம்மி சார்ஜஸ் தான் இருக்கும்.
அப்புறம் நாங்கள் profitbeat.com ஆல் உங்கள் எல்லா லேர்னிங்கும் ஸ்ட்ராங் பண்ண ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். எல்லாத்தோட நல்ல விஷயம் வந்து profitbeat.com லைஃப் டைம்காக ஃப்ரீயாக தான் இருக்கும். profitbeat.com அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் எங்க 200ஓட அதிகம் ரிசர்ச் அனாலிஸ்ட் உங்களுக்கு கால் கொடுக்குறாங்க. ஜென்ரலி யார் பெரிய பெரிய கம்பெனியில் ஜாப் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் அனாலிஸ்ட்